மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா
இந்த விமனவன் எங்கே என கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி சென்று ஆண்டோர்கள் சான்றோர்கள் யாராலும் ஒரு மனிதனானவன் தன் தாயின் கருவறையில் எதை மூலாதாரமாக கொண்டு முதல் உட்படமாகிறார். அப்பா என்ற முன்னெழுத்தில் ஆரம்பித்து அம்மா என்ற முன்னெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றில் நமக்கெல்லாம் அழகான உருவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்படைந்த அவனிலே ஒவ்வொருவரையும் பிறக்க செய்கிறார். பிறந்து வளர்ந்து வாலிபம் தரித்து மனைவி என்ற துணையை கொடுத்த குடும்பம் என்ற பாரத்தை நம்மை சுமக்க வைக்கிறார். குடும்பத்தின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை பெற செய்து பிறந்த பிள்ளைகள் மீது பாசம் என்னும் மனையில் நாம் அனைவரையுமே பிணைய வைக்கிறார். மனிதனுடைய வாழ்வாதாரம் எதில் ஆரம்பித்து எதில் முடிகிறது? துளி நீரிலே பிறக்க செய்து நிலத்தினிலே வாழ வைத்து கடைசியில் நெருப்பிலே இருந்துவிட நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை ஒவ்வொரு மனிதன் நினைத்து பார்க்கையில் பறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் தமக்கென்று எதுதான் சொந்தமாடா. அனைத்தையும் தொடர்ந்து கட்டிய கோவணத்தோடு இறைவனுடைய திருவடியை இரண்டர கலந்த பட்டினத்தார் உரைத்த ஒவ்வொரு வாக்குகளும் பொன் வாக்குகளாகிய அப்படியே வாழ்க்கையை சிறமேற்கொண்டு இந்த சுந்தரபுரி நாட்டை ஆண்டு வரும் இந்த சுந்தரபுரி நாட்டவர் சுந்தரேச மன்னன் என்று சீர சிறப்போடு சிறப்பாட்சி யார் அங்கே நெஞ்சில்ற பாவி நெஞ்சில ஏண்டா மன்னர்கிட்ட வந்து அப்படி கேக்குறீ அவரு என்ன நினைப்பாரு? அண்ணா வணக்கம். கற்க கசடர கற்பவை கெட்ட பின் நிற்காதர்கள என்ற திருவள்ளுவர் வார்த்த பிரகாரம் இந்த காவலன் குண்டு ஒரு மகன் ரோமிக்கு சோதனை மனதார வாக்கியங்கள். ஏண்டா கட்ட பின்னு ஒரு நின்னா கட்ட பின்னு வாயில வந்துதான் உரு அண்ணா. யாது ஒரு குறையும் இல்லை உனக்கு. முறையிட்டு பார்த்தாலே குறை என்பது கடுகளவு காண முடியாது உனக்கு. ஆமா. மனமகிழ்ந்தே. ஏனென்றால் இங்க டீ தான் இன்னும் வராது இருக்கு. நான் வெளியே வரும்போது தான் டீ உள்ள போகுது. சில்லுன்னு ஆறி போகுது தான். எண்ணங்கள் தான் வாழ்க்கை. மனதில் என்னென்ன நினைக்கின்றோமோ அதுவே நிகழ்வாக முடிகிறது. உன் மீது எனக்கு கடுகளவு எந்த நேரத்தில் கோபம் பிறக்கவே பிறக்காது. ஏனென்றால் உண்மை உடலிலே இருக்கக்கூடிய மனித உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் எலும்புண்டு. எலும்பில்லாத ஒரே உறுப்பு என்றால் நாங்கள் மட்டும்தான்டா. ஏனென்றால் பல இதயங்களை சுக்குநூறாக்க வல்லமை படைத்தது ஒரு நாக்கினால் முடிந்துவிடும். சொல் என்ற ஆயுதத்தினால் நாக்கானது பல இதயங்களை உடைத்து விடும். எப்படிப்பட்ட கல் காரணம் கூட அள வைத்து விடலாம் ஒரு சொல்லால். ஆனால் தன்னை மீறி ஒருவனை நகைக்க வைக்க வேண்டும் என்றால் உன்னை போல் ஒரு சிலரால் மட்டுமே முடிகிறது. நகைப்பு நகைப்பு இருந்தாலும் இந்த சுந்தரபுரி நாட்டில் மக்களுடைய குறையானது மனமகிழ்ந்தேன். ஏனென்றால் மண்ணுடைய கடமை என்ன? நீர் உயிர வரப்புயிர நீர் உயிரும், நீர் உயிர நெல் உயிர, நெல் உயிர குடி உயிர, குடி உயர்ந்தால் மட்டுமே இந்த கோமகன் ஆணவ தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதை நாட்டினுடைய முக்கியத்துவம் விவசாயத்தை மட்டுமே சாரும். உண்மைதான். அப்படி இருக்க இருந்த போதிலும் மக்கள் செல்வத்தை ஈண்டெடுத்து ஏன் தனக்கு பின்னால் அரசால வேண்டும் என்று மகனையும் பெற்றெடுத்த பின்பிலும் வாழ்க்கை துணையாக வந்த என் மனைவியை கண்ணால காண வேண்டும் அல்லவா? அழைத்து வா சபைக்கு.